வெல்கம் டு மெய்லி மேத்ஸ். இன்றைக்கி நம்ம சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் 6.4 ட்ரிக்னாமெட்ரியில் 4th சம் போட போகிறோம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose hypotenuse is 10 cm and one of the acute angle is 24 degree 24 minutes. இப்போது ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ஃபார்முலா வந்து ஆஃப் பிஹெச். இதில் வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம். அப்படின்னு இது 90 டிகிரி. இது ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள், எப்படி இருந்தாலும் அக்யூட் ஆங்கிள் தான். இது 90 டிகிரி இதுக்கு வந்துருச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 90 ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைடும் சேர்ந்தால் 180 டிகிரி. 90 டிகிரி இது ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள். நம்ம இந்த ஆங்கிளையும் போடலாம், இந்த ஆங்கிளையும் போடலாம். இப்போது இதோட ஃபார்முலா என்னென்னா, ஏரியா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஆஃப் வந்து பேஸு ஹைட்டு, இதுதான் பேஸு, இது ஹைட். அதாவது நான் இது வந்து தீட்டாவாக இது வச்சுருந்தேன். தீட்டாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் ஆங்கிள், இது அட்ஜசண்ட்டாக அவங்க கொடுத்தது ஹைப்போட்டெனஸ். இப்போது சைன் தீட்டா தான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஆப்போசிட்டை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தட் இஸ் ஹைட்டை முதல்ல கண்டுபிடிக்க போகிறேன். சைன் 24 டிகிரி 24 மினிட்ஸ் ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆப்போசிட். ஆப்போசிட்னா என்னது, ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம் முதல்ல. இப்போ ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் தீட்டா வந்து 24 டிகிரி 24 மினிட்ஸ். இப்போ இதை நம்ம வேல்யூ பார்க்குறோம். 24 டிகிரி 24 மினிட்ஸ் இது இருக்குது. 24 டிகிரி 24 டிகிரி இது இருக்குது. 24 மினிட்ஸ் என்ன வந்தது, 0.4131 அப்படியே வந்துடுச்சு. மீன் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, அப்படியே இங்கே போட்டுட்டோம். 0.4131 ஆப்போசிட் பை 10. இது அப்படியே நான் மாற்றி போட்டிருக்கேன். ஆப்போசிட் பை, ஏன்னா ஆப்போசிட் தான் நம்மளுக்கு தெரியணும், அதை முன்னாடி போட்டுட்டேன். ஆப்போசிட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 0.4131. இந்த 10 அப்படியே மல்டிப்ளை ஆகிடும் டிவிஷனு. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ 0.4131 இன்ட்டு 10. 10 மல்டிப்ளை பண்ணால் 1 0 வரும். 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சா இந்த 0 கட் ஆகிடும். 4.131 ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம பேஸ் கண்டுபிடிக்கணும். பேஸ்னால் அட்ஜசண்ட்க்கு நான் காஸ் தீட்டா எடுத்திருக்கேன். அதோட வேல்யூ தான் அட்ஜசண்ட் பை ஹைப்போட்டெனஸு. இல்லை நீங்கள் டேன் கூட எடுக்கலாம், அதுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசண்ட்டு வச்சு நம்ம டேன் கூட வச்சு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு அட்ஜசண்ட் வேல்யூ வேணும், அதனால் டேன் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ காஸ் வச்சு கண்டுபிடிக்கிறேன். காஸ் 24 டிகிரி 24 மினிட்ஸ் அட்ஜசண்ட் பை ஹைப்போட்டெனஸ். இது காஸ் 24 டிகிரி 24 மினிட்ஸ். இதில் நம்ம மெயின் டிஃப்ரென்ஸை சப்ராக்ஷன் பண்ணணும். இருந்தால் இல்லைன்னா அப்படியே போடலாம். 24 டிகிரி 24 மினிட்ஸ். 24 டிகிரி இருக்குது, கொசைனில் தான் பார்த்துருக்கேன். 24 மினிட்ஸ் டைரெக்டாக 24 மினிட்ஸ் அப்படியே இருக்குது. நம்ம மெயின் டிஃப்ரென்ஸ் பார்க்க வேணாம். 0.9107 அப்படியே வந்துடுச்சு. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ காஸ் 24 டிகிரி 24 மினிட்ஸோட வேல்யூ 0.9107 இஸ் ஈக்குவல் டு அட்ஜசண்ட் பை ஹைப்போட்டெனஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 10ன்னு, அதை போட்டாச்சு. அடுத்தது அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். அட்ஜசண்ட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 0.9107 போட்டோம். இந்த 10 என்ன ஆகிடும், இங்கே டிவைடாக இருக்கிறது இங்கே மல்டிப்ளை ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு 0 ஆட் ஆகும். 4 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 9.107 வரும் இது. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாவோட ஃபார்முலா என்னென்னா, ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஆஃப் பேஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 9.107, ஹைட் வந்து 4.131. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 37.621 வந்தது. இப்போ இது 37.621 நான் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். 2ஆல் டிவைட் பண்ணேன்னா 18.810 வந்தது. நம்ம 81 போடலாம். 18.81 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் என்ன கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.